எல்லோருக்கும் வணக்கம். காதல் அப்படிங்கிற டைட்டில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, சக்தி ஒவ்வொரு வாரமும், அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மறக்காமல் அந்த ஹோமுக்கு போவாங்க. கிருத்திகாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஒரு வாட்டி கூட அவங்கள மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆகிடும். ஒவ்வொரு வாரமும் போய்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்களால பார்க்கவே முடியாது. இருந்தாலுமே சக்தி அவங்களோட முயற்சியிலேருந்து பேக் அடிக்க மாட்டாங்க. எப்படியாவது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக கிருத்திகாவை மீட் பண்ணுவேன், என்னுடைய கிருத்திகாவை நான் மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தாட்டில் அகைன் அண்ட் அகைன் போய்கிட்டே இருப்பாங்க. இப்படியே ஒரு 2 மந்த்ஸ் போயிடும். பட் பார்க்க முடியாது. சரின்ட்டு ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, சக்தி அந்த ஹோமுக்கு கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் செடி இருக்கு இல்லையா, ஃப்ளவர்ஸ் பூந்தொட்டி வாங்கிட்டு போவாங்க. ஒரு 10, 15 அந்த மாதிரி அளவில் வாங்கிட்டு போவாங்க. ஹோமுக்கு போவாங்க. ஹோமுக்கு போயிட்டு மதர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு அங்கே இருக்கிற குட்டி பசங்களோட சேர்ந்து அந்த பூச்செடியெல்லாம் அவங்களுடைய ஹோமில் இருக்கிற கார்டனில் நட்டு வச்சிட்ருப்பாங்க. இப்படி நட்டு வச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, திடீர்னு அவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் அந்த சிவரிங் ஆகும். ஹேண்ட்ஸ் சிவர் ஆகும். அப்போது அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆஹா! நாம் எதிர்பார்த்த நாள் வந்துருச்சு. என்னோட 2 மாத உழைப்பு வேஸ்ட்டாக போகலை. நான் எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் வந்துருச்சு. என் கிருத்திகா இங்கே வரா அப்படிங்கிறது அவங்க ரியலைஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே எந்திரிச்சு இவங்கள தேட மாட்டாங்க. ஓகே, எப்படியா இருந்தாலும் அவங்க இங்கே தான் வருவாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்சுக்காமலும் கண்டுக்காமல் அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்ருக்கும்போது இவங்க நேராக போயிட்டு மதர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்ருப்பாங்க. அவங்க மதர் கூட பேசிக்கிட்டே அப்படியே வாக் வந்துட்டுருப்பாங்க. வாக் வந்துட்டுருக்கும்போது அங்கே செடியில் பார்த்தீங்க அப்படின்னா, செடியெல்லாம் நட்டு வச்சுட்ருக்கத பார்த்துட்டு, மதர் யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னம்மா மறந்துட்டியா? அவங்க தான் சக்தி. 2 மந்த்ஸ் பேக் நீங்கள் 2 பேரும் சேர்ந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிங்களா, மறந்துட்டியா? ஓ! அவங்களா? எப்படிம்மா தானே மறக்க முடியும்? 2 பேருக்கு சேம் டேட் பர்த்டே டேட் ஆச்சே. ஆ நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மதர் அப்படிம்பாங்க. போம்மா, அவங்க நிறைய பூச்செடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீயும் போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மதர், போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டு, ஹாய் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கேஷுவலாக எதுவும் தெரியவே தெரியாத மாதிரி, யார் அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஹாய் கிருத்திகா அப்படிம்பாங்க. ஹாய் சக்தி, என்ன திடீர்னு இப்போலாம் ஹோமுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சும்மா பூத்தொட்டி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சக்தி, சாரி கிருத்திகா அப்படிம்பாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படிம்பாங்க. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஓ ஒய் நாட், ஷுர், கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாமே, ஏதோ எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த பூச்செடியை அங்கங்கே ஃபிட் பண்ணி வச்சிட்ருப்பாங்க. இப்படி வச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கிருத்திகா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூச்செடி எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்க. அந்த டைமில் ஒரு குட்டி குழந்தை ஓடி வரும். ஓடி வந்து தான் அவங்கள இடிச்சிடும். இடித்த உடனே என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருந்த சக்தி மேலே அந்த பூத்தொட்டி விழுந்துரும். கை தவறி கீழே விட்டுருவாங்க. அவங்க மோதினதும் பூத்தொட்டி கீழே விட்டுருவாங்க. அது சக்தியோட காலில் பட்டுரும். சக்தி காலில் பட்டதும் நல்லா அடிபட்டுரும். அவங்க உடனே அப்படின்னு கத்தக்கூட ஆரம்பிச்சிடுவாங்க. கத்த ஆரம்பிச்சதுனால இவங்க உடனே பதறிடுவாங்க. பதறிட்டு, ஐயோ ஐயோ, சாரி சக்தி, சாரி 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 சக்தி, தெரியாமல் விழுந்துருச்சு, தெரியாமல் போட்டேன், சாரி சாரிம்பாங்க. ஓகே 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 ஓகே, நோ ப்ராப்ளம், அது ஒன்றும் ஆகாது, ஜஸ்ட் பூத்தொட்டி தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, பூத்தொட்டி நல்லா வெயிட்டாகவே இருக்குது, காலில் பட்டிருக்கு, கண்டிப்பாக அடி நல்லா பலமாக பட்டிருக்கும், வாங்க நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன் அப்படி சொல்லுவாங்க. இல்லை இல்லை, நான் பரவாயில்ல, நான் ரூமுக்கு போய் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. இல்லை இல்லை முடியாது, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியே தான் தீருவேன், நீங்கள் வாங்கன்னு சொன்னால் கேள் கிருத்திகா, வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. இல்லை இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் எனக்காகவாவது வாங்கலேன், நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க கால் பயங்கர வலி எடுத்துடும். நொண்டி நொண்டி நடப்பாங்க. அப்போ இருந்துட்டு மதர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்னாச்சும்மா, ஏன் சக்தி அப்படி நடக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை மதர், நான் கை தவறி பூத்தொட்டி அவங்க கால் மேலே போட்டுட்டேன் அப்படி சொல்லுவாங்க. என்ன கிருத்திகா, சின்ன பிள்ளையா நீ அப்படி சொல்லுவாங்க. சாரி மதர் அப்படி சொல்லுவாங்க. அப்போ உடனே மதர் இருந்துட்டு சக்தி கிட்ட,
சின்ன வயசுலேருந்து இப்படிதான். ஏதாவது ஒண்ணு துரு 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 துருன்னு பண்றேன்னு சொல்லிட்டு, ஏதாவது எடக்கு முடக்கா பண்ண வேண்டியது அப்படி சொல்லுவாங்க. அப்போ உடனே சக்தி இருந்துட்டு, "ஐயோ! மதர் அவங்க எதுவுமே பண்ணல. நார்மலா கேஷுவலா தான் இருந்தாங்க. தெரியாம விழுந்துருச்சு பரவால்ல. சரி, சரி உள்ள கூட்டிட்டு போய் மருந்து போட்டு விடு" அப்படின்னு சொல்லுவாங்க மதர்லாம். ஓகேன்ட்டு இவங்களும் கை தாங்கலா அவங்கள புடிச்சு கூட்டிட்டு போவாங்க. நல்லா பெயின் எடுத்துரும் அவங்களுக்கு. அவங்களால நடக்கவே முடியாத அளவுக்கு தான் நடந்து போவாங்க. அது கரெக்ட்டா எலும்புலே பட்டுரும். கிருத்திகா வந்து கைய பிடிச்சு அவங்க கூட்டிட்டு போவாங்க. ம். ஆனா சக்திக்கு வந்து வலி இருக்கும். பட் வலி இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள அ பர்த்டே அப்போ ஸ் ஜஸ்ட் ஷேக் ஹேண்ட் தான் குடுத்தாங்க. ஆனா இப்போ அவங்க அ எப்படி புடிச்சிட்டு போவாங்கன்னா, அவங்களுடைய கைய வந்து ஷோல்டர் மேல போட்டுக்கிட்டு கிருத்திகாவோட ஒரு கைய வந்து அவங்கள ஹிப்புல வச்சு புடிச்சுக்கிட்டு கை தாங்கலா கூட்டிட்டு போவாங்க. ஸோ இந்த மாரி சான்சஸ் இருக்கும்போது யாருக்காவது வலிக்குமா? ரொம்ப ஹேப்பியா தானே இருக்கும். சக்தியும் அந்த ஒரு டச்ச என்ஜாய் பண்ணிக்கிட்டே போவாங்க. அங்க போனதும் எ கை வச்சு வச்சு பார்ப்பாங்க. இங்க வலிக்குதா? இங்க வலிக்குதான்ட்டு. ம்ஹ்ம். இல்ல, இல்ல, இல்லன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இல்ல, இல்ல நீ கொஞ்சம் உன்னுடைய ஃபேண்ட்ட மேல தூக்கு. நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன் அப்டி சொல்லுவாங்க. என்னது? அதெல்லாம் முடியாது அப்டி சொல்லுவாங்க. நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் மருந்து தான் போடுறேன் அப்டி சொல்லுவாங்க. ஆஹா! அதெல்லாம் எதுவும் வேணாம். நானே பார்த்துக்கிறேன் அப்டி சொல்லுவாங்க. அப்பா நான் மருந்து தானே போடுறேன்னு சொல்ல. அதுக்கு ஏன் இப்டி ரியாக்ட் ஆகுற சக்தி? நான் உன்ன எதுவும் பண்ண மாட்டேன். பயப்படாத அப்டின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க சிரிச்சுட்டு, அதுக்கு இல்ல கிருத்திகா. எனக்கு கூச்சமா இருக்கு அப்டி சொல்லுவாங்க. கால காட்டுறதுல உனக்கு என்ன கூச்சம்? நான் தானே காட்டு அப்டி சொல்லுவாங்க. அதுதானே என்னோட பிரச்சனையே. உன்கிட்ட காட்டுறது தானே என்னால முடியலையே. வேற யாரா இருந்தாலும் அழகா என் கால குடுத்துருப்பேனே! உன்கிட்ட தான் என்னால குடுக்க முடியல அப்படின்னு மனசுல நெனச்சுப்பாங்க. என்ன அப்படின்பேன். ஒண்ணும் இல்லையே! குடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேண்ட லேசா ரிமூவ் மேல தூக்கி விட்டு பார்த்தா நல்லா ரெட்டிஷா செவந்திருக்கும் அந்த பூந்தொட்டி படோட. "ஐய்யய்யோ! என்ன இப்படி செவந்திருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அத பார்த்த உடனே கிருத்திகா கண்ணெல்லாம் கலங்கிடும். ரொம்ப சென்சிட்டிவ் அவங்க. கண்ணெல்லாம் கலங்கிடும். உடனே சக்தி சொல்லுவாங்க, "ஏய் என்னாச்சு? ஏன் அழுவுற?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல என்னால தானே இதெல்லாம். சாரி சக்தி" அப்படிம்பாங்க. "உனக்கு ரொம்ப வலிச்சிருக்கும்ல?" "ஐயோ! அதெல்லாம் எதுவும் இல்ல. இந்த மாரி எவ்வளவோ பண்ணியிருக்கோம். நாங்கலாம் எங்க ஊர்ல விளையாடும்போது கீழ விழுகாத அடியா? படாத நான் நெறையவே அனுபவம் இருக்கு. நல்லா அடியெல்லாம் பட்டுருக்கு. நாங்கலாம் ஊர்ல நல்லா செம்மையா ஆடுவோம். கீழ விழுந்து கை காலெல்லாம் உடைச்சுக்கிட்டதெல்லாம் இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி. உடனே அவங்க ஸ்மைல் பண்ணிடுவாங்க. ஸ்மைல் பண்ணதும், "சரி, சரி. நீங்க இப்படி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன்னு" சொல்லிட்டு, அத லேசா ஆயில்மெண்ட் போட்டுவிட்டு, லேசா நீவி விட்டா அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! சாரி, சாரி, சாரிங்க. ஓகே, 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 ஓகே. நோ ப்ராப்ளம். கொஞ்சம் பெயின் ஹெவியா இருக்கா?" "ஹெவியா இல்ல. லைட்டா இருக்கு." அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி ஓகே" அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு, அந்த கைய வச்சு அந்த பெயின் ஆன இடத்த லேசா இப்படி தேய்ச்சு விடுவாங்க. தேய்ச்சு விடும்போது சக்திக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். அப்படியே அவங்கள மெய் மறந்து கிருத்திகாவ அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. கிருத்திகாவோட கவனம் ஃபுல்லாவே அந்த கால்ல தான் இருக்கும். அந்த காயத்து மேல தான் இருக்கும். இவங்க அவங்களையே பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அவங்களோட சின்ன சின்ன ரியாக்ஷனு, அ அந்த ஃபேன் பறக்கும்போது அவங்க முடி பறக்கிறது, அத அப்படியே கோதி விடுறது. இது இப்படி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அவங்கள சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சக்தி. ச அடிச்சுட்டே இருந்ததுக்கப்புறம், "இப்போ பெட்டரா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல, இன்னும் கொஞ்சம் வலிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணு" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல, நீ மசாஜ் பண்றது நல்லா இருக்கு. கொஞ்சம் பெயினுக்கு அதனால சொன்னேன்" அப்படிம்பாங்க. "ஓ! ஓகே, ஓகே. அப்ப நான் பண்ணி விடுறேன்" அப்படி சொல்லிட்டு, மறுபடியும் அந்த ஆயில்மெண்ட்ட வச்சு அப்படியே லேசா தேய்ச்சு விட்டுட்டே இருப்பாங்க. இவங்களும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு, அவங்கள பார்த்து நல்லா ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே சின்னதா ஒரு ஸ்மைலிங்கோட, அவங்களோட சின்ன சின்ன ரியாக்ஷன், அந்த கண் சிமிட்டல், அந்த முடிய கோதி விடுறது, ம் இந்த மாரி அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவங்க ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரசிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, "எவ்ளோ அழகா இருக்க நீ" அப்படின்னு சொல்லுவாங்க. அ மெதுவா சொல்லுவாங்க. அவங்களுக்கு காதுல பட்டும் படாம கேட்கும். "என்ன?" அப்படின்னு கேட்பாங்க. ஒண்ணும் இல்லையே." "இல்ல, இப்ப ஏதோ சொன்னீங்களே" அப்படிம்பாங்க. "நான் எதுவும் சொல்லலையே." "வலியா இருக்கு அப்படின்னு சொன்னேன்" அப்படிம்பாங்க. "இப்பவும் வலியா இருக்கா?" "இல்ல இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு" அப்படி சொன்னேன். "சரி ஓகே போலாமா?" அப்படின்னு கேட்பாங்க. போலாம் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து எந்திரிப்பாங்க. பேலன்ஸ் இல்லாம ரொம்ப கால் நல்லா பெயினா இருக்கும். ஸோ பேலன்ஸ் இல்லாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தவறி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மேல விழுக போயிடுவாங்க. உடனே கிருத்திகா வந்து அவங்கள புடிப்பாங்க. புடிச்சதும் அவங்க ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. மேல விழுக போவாங்க. அப்ப அவங்க புடிப்பாங்க. புடிச்சதும் கொஞ்சம் க்ளோஸா இருப்பாங்க.
சக்தி ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள சைட் அடிக்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. அதுவும் இவ்ளோ க்ளோஸ்ல பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங் வந்து வெளில வர ஆரம்பிச்சுடும். அவங்களோட ஐ கான்டாக்ட் டீப்பா குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அவங்க. அவங்களும் சடனா அவங்க மேல விழும்போது பார்க்கும்போது, அதே அதிர்ச்சியோட கண்ணெல்லாம் பெருசாக்கி, அவங்கள பார்க்கும்போது ஸோ அந்த பார்வை வந்து அவங்களுக்கு பயங்கரமா தாக்கும். கிருத்திகாவுக்கு பயங்கரமா தாக்கும். ஒரு 2, 3 செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள எந்த ரியாக்ஷனும் இருக்காது. அப்படியே இருப்பாங்க ஸ்டாச்சு மாதிரி. அதுக்கப்புறமா அவங்க சுயநினைவுக்கு வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில இருந்து ஒரு பொண்ணு ஓடி வந்து, "அக்கா" அப்படிம்பாங்க. அப்பதான் இவங்க கான்ஷியஸ்க்கே வருவாங்க. டக்குனு வந்து, "ஆ" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னாச்சு? ஓகே தானே? ஆயில்மெண்ட் போட்டீங்களா?" அப்படின்னு மதர் கூப்பிடுறாங்க உங்கள அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ இதோ வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "பார்த்து வாங்க சக்தி" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள புடிச்சு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிட்டு அப்போ மதர் சொல்லுவாங்க, "ஆ கிருத்திகா இவங்க வண்டியில தான் வந்திருக்காங்க. இந்த கால்ல உங்கள வண்டியில போக முடியாது. ஸோ நீ நீ எப்படியும் வீட்டுக்கு தானே போற. உன்னோட ரூமுக்கு தானே போற. இவங்கள எடுத்து அவங்க ரூம்ல விட்டுட்டு, அதுக்கப்புறமா உன்னோட ரூமுக்கு போ. ஓகேவா?" அப்படின்னு சொல்லிடுவாங்க மதர். மதர், "ஓகே மதர். எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சக்தி வந்து, "ஐயோ! வேணாம் மதர். நான் மேனேஜ் பண்ணிப்பேன். அவங்களுக்கே தேவையில்லாம கஷ்டத்த குடுக்குறீங்க" அப்படி சொல்லுவாங்க. அப்போ உடனே கிருத்திகா இருந்துட்டு, "இதில என்ன கஷ்டம் இருக்கு? நானும் அந்த வழில தான் போறேன். நீங்க எந்த ஏரியாவுல இருக்கீங்க?" அப்படிம்பாங்க. அப்போ அவங்க ஒரு ஏரியா பேர் சொல்லுவாங்க. அப்போ, நானும் அதே ஏரியாவுல தான் இருக்கேன்" அப்படி சொல்லுவாங்க. "பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா? சரி ஓகே. ஸோ நான் போற வழில உங்கள ட்ராப் பண்ணிடுறேன். இதில எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி, சரி. ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள கைத்தாங்கலா லேசா புடிச்சு கூட்டிட்டு போவாங்க. அப்போ சக்தி சொல்லுவாங்க, "அ இல்ல ஓகே. நானே நடந்து வரேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முடியுமா?" அப்படி கேட்பாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் நடந்து வந்துருவேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் கிருத்திகா வந்து அவங்க கைய வந்து புடிச்ச மாரியே இருப்பாங்க. அந்த ஹிப் மட்டும் பிடிக்க மாட்டாங்க. கைய பிடிச்சுக்கிட்டு அப்படியே கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போனதும் வண்டியில உட்கார வச்சு அவங்க கிருத்திகா வந்து டிரைவ் பண்ணுவாங்க. அ சக்தி வந்து பேக் சைட்ல உட்காந்து அவங்களோட ஃபர்ஸ்ட்டு வண்டியோட பேக் சைட்ல தான் அவங்க கை வச்சு புடிச்சிருப்பாங்க. 2 பேரும் வண்டியில போயிட்டே இருக்கும்போது சைலன்ட்டா போவாங்க. 2 பேரும் எதுவும் பேச மாட்டாங்க. அந்த மிரர் இருக்கும் இல்லையா? பைக்ல போம்போது அந்த மிரர்ல சக்தி வந்து அ கிருத்திகாவ பார்த்துக்கிட்டே போவாங்க. கிருத்திகா வந்து ஒரு 2 சிக்னலுக்கு அந்த பக்கம் தான் அத நோட் பண்ணுவாங்க. அத நோட் பண்ணும்போது டக்குன்னு இவங்க திரும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்க வந்து மிரர்ல அப்பப்போ பார்த்துட்டு போவாங்க. இப்படி பார்த்துட்டே போயிட்டுருக்கும்போது, ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சடன் பிரேக் போடுவாங்க. இவங்க கை டக்குன்னு புடிச்சு ஷோல்டர்ல புடிச்சுருவாங்க. ஷோல்டர் புடிச்சதும் அவங்க வந்து பாடி டச் ஆகும். அந்த பிரேக் போட்டதும் பாடி டச் ஆகி டக்குன்னு இவங்க வந்து ஷோல்டர் பிடிச்சிருவாங்க. ஷோல்டர் பிடிச்சதும் அவங்க வந்துட்டு, "ஆர் யூ ஓகே?" அப்படின்னு கேட்பாங்க. "ஆ, ஆ. ஓகே, ஓகே. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க இந்த ஷோல்டர பிடிச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஸ்மைல் தருவாங்க. அந்த ஸ்மைல வந்து கிருத்திகா வந்து மிரர்ல பார்ப்பாங்க. மிரர்ல பார்த்துட்டு இவங்களும் லைட்டா ஸ்மைல் குடுத்துட்டு அப்படியே வண்டியில போவாங்க. வண்டியில போனதும் ரூமுக்கிட்ட போயிட்டு, ஆ ரைட்டு, லெஃப்ட்டு அப்படி போன்னு சொல்லிட்டு சக்தி வந்து அட்ரஸ் சொல்லுவாங்க. அவங்களும் கரெக்ட்டா ரூம் கிட்ட போயிட்டு வண்டி ஸ்டாப் பண்ணுவாங்க. அவங்களது வந்து 2ண்ட் ஃப்ளோர்ல இருக்கும். அப்ப இருந்துட்டு, "இதுதான் என் ரூம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா? சரி ஓகே. நீங்க போயிடுவீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இவ்ளோ தூரம் வந்துட்டீங்க. வாங்களேன் ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம்ஹ்ம். வேண்டாமே" அப்படி சொல்லுவாங்க. "என்ன கிருத்திகா இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க. என்ன ட்ராப் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விட்டுருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் வந்து ஒரு சின்னதா ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்களேன். ஆ ஓரளவுக்கு சுமாரா தான் போடுவேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே சிரிச்சுக்கிட்டு, "சரி ஓகே நான் வரேன் வெயிட் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு வண்டிய ஆஃப் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து அவங்களோட ரூமுக்கு போவாங்க. ரூமுக்கு போனதும் கிருத்திகா அவங்க ரூம் ஃபுல்லா சுத்தி பார்ப்பாங்க. "வாவ்! ரூம் சூப்பரா வச்சிருக்கீங்களே" அப்படி சொல்லுவாங்க. அப்போ உடனே சக்தி வந்துட்டு, "இதெல்லாம் என்னோட வேலை இல்ல. நான்லாம் இவ்ளோ நீட்டாலாம் கிடையாதுப்பா. என் கூட ஒரு ராட்சசி இருக்கா. என்னோட ஃப்ரெண்டு ஹர்ஷா. அவக்கு எப்பவுமே எல்லாமே நீட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பா. அப்படிம்பா. இல்ல உண்மை அது கிடையாது. அவ வந்து கொஞ்சம் சோம்பேறியாப்பா. எனக்கு ரூம் நீட்டா இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ அவ கலைச்சு கலைச்சு விடுவா. நான் அத நீட்டா ச ஃபிட் பண்றது என்னோட வேலை. எனக்கு வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கணும். நீட்டா இருக்கிறது பிடிக்கும். சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பரவாயில்ல. ரொம்பவே நல்லா சுத்தமா வச்சிருக்கீங்க" அப்படி சொல்லுவாங்க.
ம். அதுக்கு எனக்கு வேலை வைக்கிறதுக்குன்னே ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! அவங்க யாரு உங்க ஃப்ரெண்டா? அப்படின்னு கேட்பாங்க. ஆமா. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்க சைல்ட்ஹுட்ல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பேசிக்கிட்டு, "உட்காருங்க நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன்" அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த கால வச்சுட்டு, "நீங்க போக வேணாம். நீங்க ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கும் சேர்த்து நான் காஃபி போடுறேன்" அப்படிம்பாங்க. "சீரியஸ்லி? ஆ நான் போடுறேன். உங்க அளவுக்கு இல்லனாலும் நான் ஓரளவுக்கு காஃபி போடுவேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டு, "ஓகே எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "காஃபி தான் வேணுமா? இல்ல டீ வேணுமா? உங்களுக்கு எது ஓகே. எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே. அப்போ உங்களுக்கு எது ஓகேவோ நீங்க அதுவே ஃபிட் பண்ணிக்கோங்க. அங்க ஃப்ரிட்ஜ்ல பால் இருக்கு. அங்க டீ தூள் இருக்கு, காஃபி தூள் இருக்கு. சர்க்கரை அங்க இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே ஃபர்ஸ்ட் டே வந்ததுமே காஃபி வச்சு குடிப்பாங்க. குடிச்சிட்டு இவங்க நார்மலா பேசிட்டு இருப்பாங்க. உள்ள ஒருத்தவங்க என்ட்ரி ஆவாங்க. என்ட்ரி ஆனதும் ஹர்ஷா. ஹர்ஷா இவங்க 2 பேரையும் பார்த்ததும் ஷாக் ஆயிடுவாங்க. ஷாக் ஆயிட்டு, "ஏய் என்னடி இது?" அப்படிம்பாங்க. இவங்க உடனே கஞ்சட காப்பாங்க. அப்படிம்பாங்க. "ஓ! ஓகே, ஓகே. ஹா ஹாய் கிருத்திகா. நீங்க என்ன இங்க புதுசா ஆச்சரியமா அதுவும் என் ரூமுக்கு? வாங்க, வாங்க" அப்படி சொல்லுவாங்க. "இல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுடுச்சு. ஸோ அதான் ட்ராப் பண்ணலான்னு வந்தேன்." "அடிபட்டுருச்சா? என்னாச்சு?" ஐயய்யோ! அப்படின்னு பதறுவா. உடனே பதறுனது, "பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ஒண்ணும் இல்ல. நான் தான் தெரியாம பூத்தொட்டிய கால்ல போட்டுட்டேன். ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு. நான் அப்பவே மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டேன்." "ஓ! நீங்க மருந்து போட்டு விட்டீங்களா? அப்பனா ஓகே தான்" அப்படி சொல்லுவாங்க. "ஏன் அப்படி சொல்றீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல, இல்ல, இல்ல. நீங்க மருந்து போட்டீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய காயமா இருந்தாலும் நார்மல் ஆயிடுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு எதுவும் புரியல." "ஒண்ணும் புரிய வேணாம். ஏதாவது காஃபி குடிச்சீங்களா?" "இப்பதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து குடிச்சோம்." "கொஞ்சம் இருக்கு. நீங்க கூட குடிக்கலாம். வாங்களேன் ஜாயின் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து ஜாலியா காஃபி சாப்பிட்டுட்டு, என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு டைம் பார்த்துட்டு, "அச்சச்சோ! எனக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் கிளம்பட்டுமா?" அப்படின்னு சொல்லுவாங்க கிருத்திகா. ஷூர் கிருத்திகா. நோ ப்ராப்ளம். பட் அப்பப்போ வந்துட்டு போங்க" அப்படின்னு சொல்லுவாங்க ஹர்ஷா. "ஆ ஷூர். கண்டிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கிருத்திகா வந்து சக்தி பக்கம் பார்த்து ஒரு சின்னதா, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் கிளம்புறேன்" அப்படிங்கிற மாரி தலையாட்டிட்டு, ஓகே" அப்படிம்பாங்க. "நீங்க பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேருக்கும் பாய் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட்டு எபிசோட்ல நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்லாவே உங்க சைட்ல இருந்து இந்த ஸ்டோரிக்கும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆ இந்த ஸ்டோரியில நீங்க எந்த அளவுக்கு இன்வால்வ் யார் யார் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஸ்டோரிய நல்லாவே என்ஜாய் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ நெறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க அண்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்களேன். நானும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன்.